ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? ஸ்பெசிஃபிக்காக யூரோப் கண்ட்ரி பார்த்துட்ருக்கீங்க. அங்கே வந்து அஃபோர்டபுளாக லிவிங் எக்ஸ்பென்சஸ், டியூஷன் ஃபீஸ் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஸ்பெயினோட கம்ப்ளீட் ப்ராசஸ் என்னோட ஆஸ் அ கவுன்சிலராக லைக் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்பெயின் பார்த்தீங்கன்னா லைக் இட் ஆக்சுவலி ஷேர்ஸ் பார்டர் வித் ஃப்ரான்ஸ் அண்ட் போர்ச்சுகல். ஸோ இந்த கேஸில் என்ன இருக்குது, எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அஃபோர்டபுள் லிவிங் அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன் வந்து நமக்கு இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பெயினில். ஸோ மோஸ்ட்டாக வந்து ஸ்பெயினுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி போவாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து என்ன கோர்சஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்சஸ்க்கு தான் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்ஸில் ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸு, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்க்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போவாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த கோர்சஸுக்கு தான் வந்து மோஸ்ட்டாக வந்து போயிருக்காங்க. ஸோ ஸ்பெயினோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா கண்ட்ரீஸுக்கும் என்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சு சப்மிட் பண்ணுவோம். லைக் ஆல் அகடமிக் டாக்குமெண்ட்ஸு, லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் இதெல்லாம் வச்சுட்டு சப்மிட் பண்ணுவோம். ஸோ அடிஷ்னலாக ஐஎல்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஐஎல்ஸ் சப்மிட் பண்ணுவோம். ஸோ சேம் ப்ராசஸ் அப்ளைஸ் ஹியர் ஃபார் ஸ்பெயின் அஸ் வெல். ஸோ யூனிவர்சிட்டிஸ்னு மென்ஷன் பண்ணுறது இட் வில் பி லைக் மோர் ஓவர் லைக் அ பிஸ்னஸ் ஸ்கூல். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ ஒரு சில பிஸ்னஸ் ஸ்கூல்ஸில் வந்து ஐஇஎல்டிஎஸ் இருக்கும், ஒரு சிலதில் வந்துட்டு நமக்கு ஐஇஎல்டிஎஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப டாக்குமெண்டேஷன் ஒர்க் எல்லாம் வந்து எதுவுமே நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ இன்டர்வியூ பேஸ் பண்ணி வந்து எதுவுமே இருக்காது மோஸ்ட்டாக. ஸோ கேஸ் டு கேஸ் பேஸிஸில் தான் வந்துட்டு நமக்கு வந்து இன்டர்வியூஸ் இருக்கும். பட் மோஸ்ட்டாக பார்த்தோன்னா வந்து இன்டர்வியூ வந்து இருக்காது. ஸோ as soon as we apply ஸோ வித்தின் 10 daysல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆஃபர் லெட்டரில் நமக்கு பர்டிகுலர் டெட்லைன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டெட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபினான்ஷியல் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃபினான்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ லிவிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டு த மேக்ஸிமம், அதாவது நமக்கு ஒரு க்ரீன் ஸ்கேலில் வரணும் வீசா அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 12,000 euros வந்து லிவிங் எக்ஸ்பென்சஸ் வந்து காட்டுவோம். ஸோ ஸ்காலர்ஷிப் பார்ட் பார்த்திங்கன்னா மெரிட் பேஸ் ஸ்காலர்ஷிப்புமே இருக்குது அண்ட் ஏர்லி பர்த் ஸ்காலர்ஷிப் இதுவுமே இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு ஃபீஸுமே வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ வித்தின் 10,000 euros ஃபீஸ் இருக்குது. இல்லை நான் வந்து இன்னும் கொஞ்சம் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ் பார்க்குறேன்னா 15,000 euros வந்து மேக்ஸிமம் நம்மளோட டியூஷன் ஃபீஸாக இருக்கும். அதிலிருந்து நமக்கு ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா 15% டு த மேக்ஸிமம் வந்து நமக்கு ஸ்காலர்ஷிப்புமே கொடுப்பாங்க. ஸோ இப்போ வீசாவோட க்ரைட்டீரியா என்ன, எவ்வளோ ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணியிருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஸோ லைக் வீசாவோட க்ரைட்டீரியா வந்து நமக்கு வந்து 1 இயரோட ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து வீசாவோட ஃபினான்சிங் பார்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வீசா பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மும்பை போயிட்டு நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ லைக் இப்போ மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கொரியர் ஆப்ஷன் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து பயோமெட்ரிக்ஸ் போயிட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு வந்துடுவோம் லைக் இன் அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஆனால் ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி வி ஹேவ் டு கோ டு மும்பை போயிட்டு பயோமெட்ரிக்ஸ் முடிச்சுட்டு இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வைப்பாங்க. ஸோ இன்டர்வியூமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன் ஸ்பெயின் சூஸ் பண்ணிங்க, ஏன் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணிங்க, ஸோ நம்ம கண்ட்ரிலே இந்த கோர்ஸ் இருக்கப்போ நீங்கள் ஏன் வந்து ஸ்பெயின் போய் படிக்கணும், ஸோ இந்த மாதிரி ஜென்ரிக்கான கொஸ்டின்ஸ் தான் வந்து வீசாலையுமே வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பரான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து நம்ம கொடுத்து முடிச்சுட்டு ஸோ லைக் வில் கம் பேக் ஒரு 10 ஒர்க்கிங் டேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் வந்துடும். மெயில் வந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம இமீடியட்டாக கிளம்பி போயிடலாமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ மெயில் வந்ததுக்கப்புறம் திருப்பி யூ ஹேவ் டு ரிவர்ட் பேக் டு த மெயில் ஆஸ்கிங் ஃபார் அன் அப்பாயின்மெண்ட். ஸோ அவங்க வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டில் தான் நம்ம போய் பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும் இன் பர்சனாக. ஸோ கொரியர் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்பெயினில் வந்துட்டு நம்மளுக்கு கிடையாது. நம்மளே போய் கலெக்ட் பண்ணிவிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களும் குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் அஃபோர்டபுளாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பர்டிகுலராக வந்து ஸ்பெயினோடைய வீசா ப்ராசஸ், ஸோ பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், அப்போஸ்டில், ட்ரான்ஸ்லேஷன், என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும், ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வைபரோ காண்டாக்ட் பண்ணுங்கள்.